விதி வலியதுன்ற மாரி நீங்க எதுலலாம் மாட்டிக்கிட்டீங்களோ, அத பத்தியான ஒரு ரீகால்லாம் வரப்போது. அது ரொம்ப ஆனந்தத்தை குடுக்கும். அதன் மூலமாக அந்த டே ரொம்ப இனிமையா இருக்கும். ஸோ மேஷராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இன்று உழைப்பால் உயரக்கூடிய நேரமா இருக்கு. மத்தபடி ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொமான்ஸுக்குலாம் டைம் இல்லங்க. எங்கள்ட்ட வேற பேசுறதுக்கு டைம் இல்ல. டைம் இல்லன்ற வார்த்தை கண்டிப்பா 100க்கு 150% இந்த ஜனவரி மாசத்துலருந்து 31ஆம் தேதி முடியறதுக்குள்ள மேஷராசிக்காரங்க வாயில வரப்போகுது. அது குழந்தையா இருந்தாலும் சரி, அது 60 வயதுக்காரவங்களா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கு. ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு விஸ்வரூப வெற்றி இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே. இந்த தடவ நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்த கொண்டு வந்து குடுக்கும். எப்பேர்ப்பட்ட நேச்சுரல் ஹாரோஸ்கோப் மோசமா இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க முன்னேறவே மாட்டீங்கன்ற மாரி இருந்தாலும் கூட, இப்ப இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு வலு சேர்க்கக்கூடிய தன்மையா இருக்கறனால, முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து குடுக்கும். நெறையா பேருக்கு இந்த 1ஆம் தேதியிலிருந்து அதுவும் எஸ்பெஷலி ஆஃப்டர் 10 தேதிக்கு அப்புறம் 20, 25 தேதிக்குள்ள முருகனுடைய பிரசாதம் உங்க கையில கிடைக்கும். கிடைச்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. முருகனுடைய விபூதி கிடைக்கிறது, முருகனுடைய பிரசாதம் கிடைக்குது. திடீர்னு யாரோ ஒருத்தவங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோனே உங்க கையில ஏதோ ஒண்ணு குடுக்குறது. நீ வராட்டி என்னப்பா நான் உன்ன தேடி வரேன்ற மாரி முருகன் உங்களை தேடி வருவாரு. அந்த அளவுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு முருகமயமா இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. முருகன பிடிச்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக முன்னேற்ற பாதையை நோக்கி நடைபோட காத்திருக்கக்கூடிய நேரமாகத்தான் இருக்கிறது. ஓகே. இந்த தடவ மேஷ ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க அப்டின்னா, நெறைய பேருக்கு வேல் கண்ல படும். வீட்ல திடீர்னு வேல் யாராவது கொண்டு வந்து குடுப்பாங்க. வேல் பூஜை பண்ணலான்னு தோணும். இல்ல வேல் பூஜையில நீங்க கலந்துப்பீங்க.